கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 40வது சங்கீதம், சங்கீதம் 40 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 40வது சங்கீதம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கைகளை உயர்த்தி ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. கர்த்தருடைய அதிசயங்கள், கர்த்தருடைய யோசனைகள் அவைகள் அதிகமானவைகள் என்று எல்லாருக்கும் தெரியும். ராஜாவே, ஒரு மாசத்து அவளுக்கும் வேற யாரும் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடக்கூடாது, எந்த காரியம்னாலும் உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இருக்க இந்த தானியேல் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஒருத்தன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ராஜாவும் அது யாரு? தானியேல்னு கேட்டதும் ராஜாவால தாங்க முடியல. தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்ற அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனா முடியல. எதுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், இவன் ராஜா, அதிகாரம் இவன் கிட்ட இருக்கு, இவன் நினைச்சா மாத்தலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்போம். நிறைய பேர் நமக்கு நிறைய காரியத்தை செய்ய முயற்சிப்பார்கள், முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அந்த காரியம் நடந்து முடிச்சிருக்கும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் தேவன் ஒரு மனிதனை மனசுல வச்சு செய்யற காரியம் தான் நம்மளால கிரகிக்க முடியல. அன்பு சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க ருசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஆவியானவர் இந்த நாளிலே சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை மனசுல வச்சு, நோவாவை மனசுல வச்சு காற்றை அனுப்புகிறார். கர்த்தர் நோவாவை நினைத்தார் அப்படின்னு இருக்கு. நோவாவை மனசுல வச்சு காற்றை அனுப்புகிறார் ஒரு மனுஷனுக்காக. லோத்துக்காக அழிவையே ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். லோத் என்கிற ஒருவனுக்காக சோதம் பட்டணத்தை கர்த்தர் விசிட் பண்ணல, விசாரிக்க போனார். ஆபிரகாமை விசிட் பண்ண போகிறார், சோதமை விசாரிக்க போகிறார். விசாரிக்க போறாருனால அர்த்தம் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு செலுத்த போகிறார். அவர் சோதமுக்குள்ள அவர் என்றாகும் போதே அக்கினி இறங்கி இருக்கணும். அவர் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். யாருக்காக? ஒரு மனுஷனுக்காக. எங்க இருந்து நம்ம சென்னைக்கு போறோம். இப்பெல்லாம் சீசன் டைம் டிக்கெட் கிடைக்காது. சீசன் இல்லாத டைம்ல எல்லாம் டிக்கெட் எடுப்போம் வைங்களேன். பஸ்ல டிக்கெட் புக் பண்ணுவோம். அவங்க பார்ப்பாங்க, ஒருவேளை நம்ம மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம் வைங்களேன், நேற்று நைட்டு வரை பார்ப்பாங்க, அல்லது இன்னைக்கு காலையில மத்தியானம் வரை பார்ப்பாங்க, வேற ஏதாவது புக் ஆயிருக்காடு. மத்தியானம் வரை இல்லைன்னு வண்டி பிரேக் டவுன் மெசேஜ் வரும். சில காரணங்களால் இந்த வண்டி, ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, இவன் ஒருத்தனுக்கு நம்ம
இது பஸ் மட்டும் இல்ல, பிளைட்டும் அப்படிதான். ஒருத்தனுக்காக. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு நஷ்டம் இருக்கா லாபம் இருக்கா, இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனால் சர்வத்தை படைத்த தேவன் நம் ஒருவனுக்காக. இது ருசித்தவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. யோசேப்புக்காக தேசத்தின் நிலைமையை மாற்றிட்டார். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம், எல்லாமே யோசேப்புக்காக, ஒருத்தனுக்காக. ஆண்டவரை ஒருத்தனுக்காக. எஸ், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நான் உன் ஜீவனுக்கு ஈடாய் நான் மனுஷர்களை கொடுப்பேங்கிறார். ஒருவனுக்காக. எங்கள் நிமித்தம் தேவனை நீர் செய்த. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இதை யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகள், கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவு, நம்மை ஒரு பொருட்டா எண்ணினாரு. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாக உடைய தேவன் நம் நிமித்தம் செய்தவைகள், நம் நிமித்தம் செய்தவைகள். ஒருவனுக்காக, யோசுவாவுக்காக சூரியனை நிக்க வச்சான். ஒருவனுக்காக, ஒருவனுக்காக. இந்த தேவனை ஆராதிக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியோடு சொல்றவங்க ஆமென். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு, அப்படித்தானே இருக்கும் அந்த வசனம். யோசுவா 10வது அதிகாரம், என்ன வசனம்? 10வது அதிகாரம் 11 14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாள். ஒரு மனுஷன் சொல்லி அவர் சூரியனை நிக்கணும்னா எத்தனை கோள்கள் இல்லைன்னா இடிச்சு வெடிச்சு முடிஞ்சு. நாசா விஞ்ஞானிகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கோள் வந்துட்டே இருக்கு, இப்ப வரும், இப்ப விழும். ஆண்டவர் நில்லுங்கிறார். சூரியனுக்கு வாயிருந்தா கேட்டிருக்கு. ஏன், என்ன? யோசுவாவுக்கு யுத்தம் முடியல, அவனுக்கு ப்ராஜெக்ட் முடியல. தரியு ராஜா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியத்தை செய்ய நினைச்சான். ஆனா அவன் அதிகாரத்துக்கு சூரியன் நிக்கல. தரியு ராஜா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்டவன். நமக்கு தெரியும், எகிப்து சாம்ராஜ்யம் அது ஒரு திரிய போல அணைத்து விட்டார். அதன் பிறகு எழும்பின ராஜ்யம் தான் பாபிலோன். பாபிலோன் என்ற ஒரு நாட்டு அல்ல, அதற்குள்ளே பல நாடுகள் இருக்கும். எப்படி பிரிட்டிஷ் கடைசியாக உலகத்தை ஆண்டது பிரிட்டிஷ், அதுக்கு முன்னாடி ரோமன் கவர்மெண்ட். இப்படிதான் சாம்ராஜ்யம். அந்த ராஜா அவன் அதிகாரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தானியேலை காப்பாத்தணும் நினைச்சான். சூரியன் நிக்குமா? இந்த உலகத்துல எந்த அதிகாரத்துக்கு முன்னாடி சூரியன் நிக்காது. அதனாலதான் அநேகர் சூரியனை பார்த்து கும்பிட்டு போடுறாங்க. ஆனால் சூரியனை நிக்க வைக்கிற அதிகாரம் சூரியனை படைத்தவரிடத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன், ஏன்னா தரியுவே நீ நினைச்சது சாதிக்க முடிஞ்சுதான், உனக்கு சிங்காசனம் இருக்கு. இல்ல, நான் முடியல. சூரியன் அஸ்தமிச்சு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை நிறைவேற்றி ஆகணும், முடியல. ஹெல்ப்லெஸ். கையை விரிச்சுட்டான். பிலாத்து இயேசுவை காப்பாற்ற துடித்தான், முடியல, கையை விரிச்சுட்டான். இப்போ யோசுவா, ஆண்டவரே முடியலப்பா, சத்துருக்களை சங்கரிக்கணும், நீங்க ஒப்பு கொடுத்துட்டேன்ட்டீங்க, ஆனா நான் செய்து முடிக்கல, என்ன பண்ண? சூரியனை ஆண்டவரை கொஞ்சம் நிக்க வைங்கப்பா. ஆமென். தரியு கையை வரிப்பான், பிலாத்தும் கையை வரிப்பான். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. நம் நிமித்தம் என்ன செய்யணுமோ ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதனுக்காக ஒரு நாட்டு ராஜாக்கு தூக்கத்தை கெடுத்துட்டான். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்காக. எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே
ராஜாவுக்கு நித்திரை வராதபடினா அன்னைக்கு உண்மையில நல்ல தூக்கம் வந்திருக்கணும். ஏன்னா எஸ்தர் ராஜாத்தி நல்ல விருந்து வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. நல்ல கல்யாண வீட்டில் சாப்பிட்டு வந்தா நமக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். நல்ல விருந்து. ஆனா நம்ம ஆளுக்கு தூக்கம் வரல. ஏன்னா தூக்கம் வந்திருந்தா அவனை தூக்கிடுவாங்க. யார? மொர்தெகாய. ஏன்னா 5 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஆமான் செய்வித்தான். தூக்கு மரத்தை ஆமான் செஞ்சதும் கர்த்தர் ராஜாவின் தூக்கத்தையே தூக்கிட்டாரு. ஹல்லேலூயா. தூக்கத்தை தூக்கிட்டாரு ஒரு மனுஷனுக்காக. அரண்மனையே இப்போ நைட் ஷிஃப்ட். ராஜா தூங்கலைன்னா வேற எல்லாரும் தூங்குவாங்க நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை தூங்கலைன்னா அந்த ரூம்ல இருக்கிற யாராவது தூங்குவாங்களா? இல்ல. இது அரண்மனை. ராஜாவுக்கே தூக்கம் இல்லை. ராஜா எழும்பி இருக்கிறார். புக் எடுத்துட்டு வா. இப்படி பாப்பான ஒவ்வொருத்தரும் இவருக்கு ராஜாவே நாங்க வேணா பாட்டு பாடி தூங்க வைக்கட்டுமா? அந்த டைரி எடுத்துட்டு வா. ஓபன் பண்ணு. அரண்மனை விளக்கெல்லாம் எரியுது ஒரு மனுஷனுக்காக. அந்த மனுஷன் எங்க இருக்கிறானா? ரெட்டொடுத்தி சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு மனுஷனுக்காக. என் தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த ஒரு மனுஷனுக்காக, எசேக்கியா என்கிற ஒரு மனுஷனுக்காக காலத்தையே பின்னாடி போக வைத்தார் ஆண்டவர். சாரிபாத்தின் விதவை அந்த ஒரு ஸ்திரீக்காக கேரி தாற்று தண்ணீரை வற்ற வைத்து எலியாவை புறப்பட பண்ணினார் ஒருவளுக்காக. 6000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்டு குடும்பத்தினருக்கும் இனி வேண்டாம் என்று கல்லறை நண்டை விடப்பட்ட ஒரு வாலிபனுக்காக இயேசு 12 சீஷர்களோடு கூட அக்கறையிலிருந்து இக்கரை நோக்கி புறப்பட்டு வருகிறார் ஒரு மனுஷனுக்காக. ஜீவனின் அதிபதி அவர் நினைச்சிருந்தா அவர் சிலுவையில் அறைந்த அடுத்த செகண்ட் தன் ஜீவனை அப்பா கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆனா வெயிட் பண்றார் கூட அறையப்பட்டவர்களில் ஒரு மனிதனுக்காக. 6 hours வெயிட் பண்றார் ஒருத்தனுக்காக. 6 hours. கூட்டத்தோட கிடைச்சா உண்டு நமக்காக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை டேஸ்ட் பண்ணனாலதான் யாக்கோபு இப்படி சொல்லுகிறான். ஆதியாக 32:10 அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் இந்த யாக்கோபுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி, எனக்கு உண்ண உணவு, எனக்கு உடுக்க உடை, இது தந்து என்ன எங்க அப்பா வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, தலைக்கு கீழே கல்லு வச்சு படுக்கிறவனுக்கு வேற என்ன கேட்க முடியும்? பென்சு காரையா கேட்க முடியும்? தலைக்கு கீழே கல்ல வச்சு படுக்கிறவனுக்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கிடைச்சாலும், தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சாலும் பெரிய. அப்படிப்பட்டவன் சொல்லுகிறான், தேவரீர் அடியானுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு வேணும்? என் மேல் நீர் வைத்த கரமே. இந்த பகல் வேளையில கர்த்தர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கு நான் பாத்திரவான் அல்லன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அமேன் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே
முந்தி நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்பா கூட சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போறதுக்கு ட்ரெயின்ல நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அங்க சொன்னாங்க, சில காரணத்தினால இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியில இருந்து போகல, திருநெல்வேலியில இருந்து இந்த டைமுக்கு கிளம்பும். அதாவது இங்க இருந்து ஒரு 5 மணி கிளம்புனா திருநெல்வேலியில இருந்து 7 மணி கிளம்பும். நாங்க ஒரு 4:45 போல போய் நிக்கிறோம். அப்போ ஒரு அம்பாசிடர் கார் உண்டு, அதுல திருநெல்வேலிக்கு போறதுக்கு நம்ம ஓடி போகலாம். இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் சொன்னேன் அப்பா நம்ம போறதுக்குள்ள எப்படியும் ட்ரெயின் போயிடும், அடுத்த நாள் மீட்டிங் நம்ம பஸ்ல போகும். அப்பா சொன்னாங்க அதெல்லாம் போகல நீ வா அப்படின்னா. கூட 2 சகோதரர்கள், அவங்களுக்கும் சென்னை போகணும். அவங்களும் எங்க அப்பா போதுன பாஸ்டர், நாங்களும் ஒரு கார்ல ஏறியாச்சு. டிராபிக்கே இல்லைனாலும் 2:30 மணிக்கு ஆகும் போறதுக்கு கார்ல. அன்னைக்கு சரியான மழை, சரியான மழை. வண்டி போய் சேரும் போது 7:30 தான் நேர. அப்ப சொன்னாங்க பெட்டி எடு வா போலான்னு. எனக்கு அப்ப நான் சொன்னேன் ஒழுங்கா பஸ்ல போகலாம். சரி திருநெல்வேலியில இருந்தாலும் பஸ்ல வா. நேரம் போனா அங்க டிடிஆர் நிக்கிறாரு. ட்ரெயின் சார் அந்த ட்ரெயின் தானே, இதுதான் ஏறுங்க அப்படின்னாங்க. நேரம் உள்ள போய் ஏறி உக்காந்தாச்சு. எனக்கு புரியவே இல்லை, என் கூட வந்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க நேர போய் விசாரிக்கும் போது சொல்றாங்க அது ஒரு மினிஸ்டர் இந்த ட்ரெயின்ல தான் போறாராம். அதனால ட்ரெயின் ½ அது எந்த மினிஸ்டரா இருக்கும்னு பேசும்போது எங்க அப்பா சொன்னாங்க அந்த மினிஸ்டர் தான். எங்கள் நிமித்தம் நீர் செய்த. ஆமென். மினிஸ்டர் கார் எப்படி போகும், நம்ம கார் எப்படி போகும்? ஆண்டவர் மினிஸ்டர் காரை பிளாக் பண்ணிட்டார். இந்த கார் போனதுக்கு அப்புறம் தான் அந்த கார் வரணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த பகல் வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் ஒருவனுக்காக, என் ஒருத்திக்காக என் ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் செய்வார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி நான் இதற்கான கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இது கிருபையே. நான் இதற்கான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 3 நபர்களை முன்வைத்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பவுலும் 275 பேருமாக, பவுலையும் சேர்த்து 276 பேர், அவர்கள் கப்பல் பிரயாணம் போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய கொடுங்காற்று அடிக்குது. யூரோக்ளித்தான் புயல் அடிச்ச அடியில இவங்கெல்லாம் செத்திருக்கணும். பவுலே சொல்லுகிறார் பாருங்கள், 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பவுலை பலப்படுத்தி சில காரியங்களை சொல்லுகிறார். அதை கேட்டபோது பவுல் அந்த ஜனங்கள் மத்தியில எழுந்து நின்று 22வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். அவர் சொல்றார், மனுஷரே நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த டிராவல் வேண்டாம். ஆனா அந்த கப்பல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு, இந்த பவுல் கைதியாக கொண்டு போகப்படுகிறான். கைதியாக கொண்டு போகப்படுகிறான். பவுல் சொல்றார், பவுல் தேவனோடு உறவாடுகிறவன் அல்லவா, அவனுக்கு ஸ்பிரிட்ல சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இது பெரிய பிரச்சனையில வரப்போகுது. ஆனா அந்த கப்பல்ல 100க்கு அதிபதி பவுலை அழைத்து கொண்டு போகிறவன் கப்பல் கேப்டன் என்ன சொல்றார் கேட்போம்.
கேப்டன் சொல்றாரு கிளைமேட் நல்லா தான் இருக்கு, போயிடலாம் அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது 11வது வசனத்துல, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமையையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய். நல்ல கேளுங்க இந்த வார்த்தைய. உங்க வீட்டுல நல்ல படிச்சவங்க இருக்கலாம், நல்ல அறிவு பெருத்தவங்க இருக்கலாம். ஆனா உங்க ஜீவனுக்கான வார்த்தை, தேவனோடு உறவாடுகிற ஒரு நபர் உங்க வீட்டுல இருந்தா அவங்க வாயில தான் இருக்கும். அநேகருக்கு மெதுவான தென்றல் அடிக்கும் போது அதோடைய வேல்யூ தெரியாது. அதனாலதான் சிலர் புயல் அடிக்கட்டும்னு விடுவார். இவ்வளவு பேர் நம்பிக்கை இழந்து போயிருக்கும் போது கப்பல் கேப்டனுக்கு இப்ப எழுப்பி நிக்க வேண்டியதானே? ஒரு புயல் அடித்தா போதும், எல்லா ஞானமும் முழுகி போகும். ஆனா வார்த்தையுடையவன் அது நடுவில் எழுப்பி நிற்பான். மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போயிட்டு சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கிறது. அலைகள் கொந்தளித்ததும் ஞானம் எல்லாம் முழுகி போயிட்டு என்ன செய்யணும்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா அது நடுவில் எழும்பி நிற்கிறான். எழும்பி நின்று சொல்லுகிறான், உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. எப்படி சொல்றீங்க பவுலே? 24 முதல் வாசியுங்கள். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலே, நீ நிக்கணும். அதனால உன் கூட டிராவல் பண்றவங்களை தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவனை நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயம். பவுலே, நீ நிக்க. நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு தெரியும் கப்பல்லாம் பாதிக்கப்பட்டு கப்பல் சேதம் உண்டாயிட்டு. உலகமே அதிர்ச்சி அடைந்த ஒரு சம்பவம் தான் டைட்டானிக் ஷிப். டைட்டானிக் ஷிப் இப்படிப்பட்ட புயல் வந்து அடிக்கவில்லை, ஒரு பனிமலை. இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. ஒரு சைடு தட்டிச்சு, டேமேஜ் ஆச்சு, மொத்த ஷிப்பும் மூழ்கினது, அநேகர் மரித்தார்கள். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கப்பல் சின்ன பின்னமாய் போயிருக்கணும். இதுல ஒருத்தர் கூட மீதி வந்திருக்க முடியாது. காரணம், அநேக நாளாவது சூரியனாவது சந்திரனாவது காணப்படவில்லை. மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடித்து இன்னும் ஓயவில்லை, அடிச்சுட்டே இருக்கு. டைட்டானிக் கப்பல்ல இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் இதுல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. என்ன சிக்னல் இருக்கு இவங்களுக்கு? எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அது நடுவில் பவுல் சொல்லுகிறார், என் நிமித்தம் தேவன் உங்களுக்கு தயவு பண்ணி இருக்கிறார். என்ன இதன் அர்த்தம்? தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை இருக்கிறது நிமித்தம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் உண்டு, ஜீவனுள்ள. அதனாலதான் பவுல் எப்படி கொண்டு வரார் பாருங்க 23வது வசனத்துல, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய. சும்மா கிறிஸ்தவர்களின் தேவன் என்று அங்க சொல்லல, என்னை ஆட்கொண்டவர். என்னை ஆட்கொண்டவர் என்ன அர்த்தம்? என் மேல அதிகாரம் செலுத்துகிற அந்த முழு உரிமையை நான் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறேன். தமஸ்குக்கு போற வழியிலே சரண்டர் பண்ணிட்டார். நான் சேவிக்கிறேன், நான் சேவை செய்கிறேன், நான் வர்ஷிப் பண்ணுகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் பணிவிட செய்கிறேன். என்னைக்குமே நான் அவருக்கு வேலைக்காரன், அவருக்கு கீழனா, எனக்கு மேலனா, நான் அவருக்கு கீழே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த தீர்மானத்தோடு வாழ்ந்தவன், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். அவர் சொன்னார், நீ நிக்கணும். அதனால உன் கூட இருக்கிறவர்களும் உன் நிமித்தம் கர்த்தர் தயவு பாராட்டினார். இதுல என்ன ஒரு வேதனையான காரியம்னா, 42வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில்
ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையா இருந்தார்கள். அதாவது அந்த 276 பேர்ல போர் சேவகர்கள் உண்டு. அவங்க என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? பவுலை கொலை செய்யறதுக்கு. எதுக்கு இந்த வார்த்தை எடுத்து சொல்றேன் தெரியுமா? உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன் அழிவை விரும்பலாம், ஆனா நீ புரிஞ்சுக்கோ, உன்னாலதான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படா இவன் சாவா, எப்படா இவன் அவங்க அப்படி நினைக்கலாம். நீ புரிஞ்சுக்க, அவங்களுக்கு விவரம் தெரியல. எங்க இயேசுவை இரட்சகராய் அனுப்பினாருங்க. புரியாதவங்க அவரை சிலுவையில் அறைந்து பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல இவரால தான் அவங்களுக்கு மீட்பு, இவரால தான் அவர்களுக்கு வாழ்வு என்று. தெரியாததுனால அவர் அழிக்க யோசனை பண்ணி அதை நிறைவேற்றி ரசிச்சிட்டு இருக்கும் போது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாத இருக்க. இதுதான் உண்மை. அவங்களுக்கு தெரியல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. நீ இப்படி இருக்கிறதுக்கு செத்து போக மாட்டியான்னு கூட உங்க காதுல உங்க கூட இருக்கிறவங்க கூட கேட்டிருக்கலாம். ஆனா நீ தேவனை ஆராதிக்கிறவன், நீ தேவனை ஆராதிக்கிறவள். இந்த சத்தியத்தை கேள். உன் நிமித்தம் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் நிமித்தம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவுலுக்கு இந்த தெளிவு வந்ததும் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றா 34 முதல் வாசிங்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி, இப்படி இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, எல்லாரும் யாரெல்லாம்? 100க்கு அதிபதி, கேப்டன். இந்த வீட்டில் இவருக்கு தான் பெரிய மவுசு. இந்த மவுசு எல்லாரும். அப்ப இங்க பவுல் என்ன டெசிஷன் எடுக்கிறான் தெரியுமா? என் நிமித்தம் இவர்களுக்கு தேவன் தயவு பாராட்டினார்னா நான் இப்படி இருக்கக்கூடாது. நான் பலப்படணும், நான் திடப்படணும், நான் தைரியப்படணும், நான் எழும்படும். அவன் எல்லாருக்கும் முன்பாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசித்து முடித்தான் என்றல்ல, புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு. என்ன அதன் அர்த்தம்? வார்த்தையை உடைய தேவ பிள்ளையே, நீ பலப்பட உன்னை சுத்தி இருக்கிறவங்க பலப்படுவாங்க. நீ திடப்பட. எனவேதான் தேவ பிள்ளையை தான் அவர் பலத்தால் இடை கட்டுகிறார். எலியா கர்மேல் பர்வதத்தில் நின்ற போது எல்லா ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க. எலியா சூறை செடிக்கு கீழே படுத்த போது ஒருத்தர் எல்லாம் ஓடிட்டாங்க. இயேசு நின்றதும், ஆமென், சமுத்திரத்துல கூட பேதுரு இறங்கி நிற்கிறான். ஆனா இயேசுவை பிடிச்சதும் சீஷர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. பவுலை அந்தியோகியாவில் கல்லறிந்து சாகு மட்டும் கல்லறிந்தார்கள். அவன் செத்து போனான் என்று எண்ணி அவனை வெளியே கொண்டு வந்து போட்ட போது சீஷர்கள் எல்லாம் சூழ நின்றார்கள் இருக்கு. அவங்க செபித்தார்கள் என்று இல்ல, அடுத்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லாரும் சுத்தி நிற்கும் போது பவுலுக்கு தெரியும் நம்ம தான் எழும்பணும். பவுல் எழுந்து அவர்களை திடப்படுத்திட்டு போனானாம். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கூட இருக்கிறவங்களுக்கு உன் வேல்யூ தெரியாது. ஆனா இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேள். அவர்களுடைய ஜீவனம் உன் நிமித்தம் காக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீ பலப்பட வேண்டியது அவசியம். அவன் வாழ்றான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, எல்லா ஹோப்புமே இழந்தும் எல்லா வாசல் அடைபட்டும் கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்கல்ல, ஒரு நாளிலே கர்த்தருடைய தயவு உன்னை உயர்த்துவதை எல்லா கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். 7வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார். தாவீது அவனை பார்த்து,
நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து, ஹல்லேலூயா, உன் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம். இப்போ சீபாவை கூப்பிடுறான். சீபாவை கூப்பிட்டு சொல்லுவோம், உன் குடும்பம், வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து 10வது வசனத்திலே 9-10 வாசியுங்கள். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு அடுத்த வார்த்தை கவனிங்கள். உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு. அந்த எஜமானுடைய குமாரன் யாரு? இந்த எஜமானுடைய குமாரனை சீபா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? ஆனா ராஜா எப்படி அறிமுகப்படுத்துகிறா? உன் எஜமானுடைய. அவன் புசிப்பதற்கு அவனுக்கு அப்பம் உண்டாயிருக்கும் பொருட்டு அந்த நிலத்தில் நீ பயிரிடுங்கிறார். அதன் பலனை நீ சேர்ப்பாயாக. ஆண்டவரே, ராஜாவை நான் வேலை செய்யணுமா? வேலை செய்யணும். யாருக்கு? அவனுக்காக, அவன் சாப்பிடுறதுக்காக. மேவிபோசேத் கேட்ட ஒரு துர்ச்செய்தி அவனை முடக்கினது. ஆனாலும் அவன் மடியவில்லை. அவன் காத்திருந்தான். ஒரு நாளில் அவன் காதிலே நற்செய்தி கேட்கப்பட்டது. அவன் ராஜாவோடு கூட பந்தையில் இருக்கிறான். இந்த வருஷ இறுதியில என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சபையே, பல துர்ச்செய்திகள் உங்கள் வாழ்க்கையை முடக்கிறது உண்மைதான். நான் நம்புறேன், இன்னைக்கு சில காதுகளுக்கு அந்த நற்செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 23 முதல் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வேகமாய் வாசியுங்கள். யோவேல் 2:23 முதல். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். பெரிய சேனையாகிய பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. ஒரு துர்ச்செய்தி உன்னை முடக்கினது. இந்த வருஷ கடைசியில கர்த்தர் நற்செய்தியை கேட்க பண்ணுகிறார். எழுந்து புறப்படு. நீ பயிரிடு. நான் ஆண்டவரே. எஸ், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினார். வனாந்திரத்தில் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரதிபலன் என்ன தெரியுமா? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, நீ நிரப்பாத, உபாகம் 6:11, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினார். யாருக்கு இதை கொடுக்கிறார் தெரியுமா? இந்த வனாந்திர பாதையில் நடத்துறவங்களுக்கு. எனக்கு ஏன் வனாந்திரம்? எனக்கு வனாந்திரம் வேண்டாம்னா நீ கட்டு. உனக்கு வனாந்திரம் ஓகேயா? நீ கட்டாத வீடு. இது ஆண்டவருடைய கணக்கு. இத்தனை வருஷம் இந்த மேவிபோசேத் முடவனா இருந்தும் தன் வாழ்க்கையை முடிக்காமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்லவா? இனி அவனுக்கு பயிரிட முடியாது. பயிரிட முடியலன்னா என்ன?
உனக்கு வார்த்தை தாவீதினிடத்திலிருந்தல்லவா வந்தது. உனக்காக உன்னை முடவன் என்று சொன்னவனையே பயிரிட வைக்கிற கட்டளை சிங்காசனத்திலிருந்து வெளிப்படும். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய தயவு நம்மை வாழ வைக்கும். நிறைய காரியத்துல முடங்கி இருக்கிறீங்க. அநேக வார்த்தைகள் உங்கள் மத்தியில சொல்லி சொல்லி போய் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிற வார்த்தை இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆமென். இவ்வளவு காலம் நீ முடவனா இருந்துட்ட, இனி நீயே பயிரிட்டு கர்த்தர் தருவார். என் தேவனால் கூடாத காரியம். இன்னொரு நபரை நான் டச் பண்ணிட்டு செபிக்கிறேன். அவள் பெயர் தான் ரூத். போவாஸ் பாதப்படியில ரூத் வந்து படுத்திருக்கும் போது ரூத்தை பார்த்து போவாஸ் கொடுக்கிற ஒரு பிராமிஸ் உண்டு. 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 13வது வசனம். ராத்திரிக்கு தங்கியிரு, 13 கடைசி, விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். 14:1 அவள் விடியற்காலம் மட்டும் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறாள். ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததுக்கு முன்னே எழுந்திருந்தாள். என போவாஸ் சொல்லியிருந்தா, நீங்க வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ படுத்து, உனக்கு நாளைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டார். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ரூத் என்ன பண்றா? பாதப்படியில படுத்து தூங்கிட்டு இருக்கிற. என்ன நம்பிக்கையில நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு ரிசல்ட். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைங்க தூங்குவாங்க. பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? உண்மையில இந்த இடத்துல அவளுக்கு தூக்கம் வந்திருக்க கூடாது. அவ படுத்து தூங்குறா. போவாஸ் தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி ரூத் எழும்பி போலான்னு பார்க்கும்போது 15வது வசனம், அவன் அவளை நோக்கி அப்படின்னு. நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வைய திரும்பி பார்க்கிறா. என்ன ஆள் இன்னும் தூங்கலையா? எப்படி தூங்க முடியும்? ரூத் என்ன நம்பிக்கையில தூங்குறா தெரியுமா? போவாஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில. போவாஸ் அப்படி ரூத்த பாப்பார், அப்படி நினைப்பார். ரூத்த பாப்பார். ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இவளுக்கு அடுத்த நாளுக்கு என்னன்னு தெரியாது. ஃபியூச்சரே இல்லை அவளுக்கு, எதுவுமே கிடையாது. ஆனா நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி என் பாதத்துல படுத்து தூங்குறாள். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். விட்டுருவார் நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி. ஹல்லேலூயா. இவர் செய்வாருங்கிற நம்பிக்கையில ரூத் தூங்கிட்டாங்க. இவளுக்கு செய்யணுமேங்கிற உத்தரவாதத்துல போவாசுக்கு தூக்கம் போச்சு. ஆதாமுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு ஆதாம தூங்க வச்சார். கர்த்தர் தூங்கல. இப்போ ரூத்துக்காகவே ஒரு மீட்டிங் கூடப்படுகிறது. 4வது அதிகாரம் 1வது வசனத்துல போவாஸ் போய் உட்கார்ந்து இருக்கிறார். 2வது வசனத்துல அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேர் அழைத்து இங்கே உட்காருங்கள், இங்கே உட்காருங்கள். அவர்களும் உட்கார்ந்தார். ரூத்துக்காக காமன் மீட்டிங்ல போவாஸ் லேட்டா வருவார். 2வது அதிகாரத்துல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு வரா? போவாஸ் வராங்க. இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்டே யார் வந்து உட்காந்துட்டா? நமக்காக ஒரு மீட்டிங் வச்சு அவர் மட்டும் தான் வருவார். 3வது அதிகாரத்துல பாதப்படியில வந்து அமருகிறார். நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கொஞ்சம் கூட நமக்கு ஒரு சின்ன பயம் வந்துட்டு வைங்களேன், நைட்டு தூக்கம் போயிடும். ஒரு சின்ன கலக்கம், நாளைக்கு இந்த காரியம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலும் தூக்கம். இந்த அம்மா படுத்து தூங்குது.
ஒருவேளை நாளைக்கு வேற மாதிரி ஆயிட்டுனா அவர் தான் சொல்லிட்டார்ல, வேண்டியபடி செய்வேன். நகோமி சொல்றாங்க, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்யும் முன்ன இளைப்படைய மாட்டான். அடுத்த நாள் எக்ஸ்க்ளூசிவா ரூத் சாப்டர் 4 வந்து ரூத்துக்காக மட்டுமே போய் உட்கார்ந்து அந்த மீட்டிங் ஃபுல்லா அந்த ஒருவளுக்காக, அவள் ஒருத்திக்காக. எதுக்காக இதை சொல்றேன் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, விட்டுருவாரா? ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் எனக்கான யாவும். பிரியமானவர்களே, எண்ணி துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தர் அநேகர் காதுகளில் நற்செய்தியை கேட்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. உங்களுக்கு வேண்டியதை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நின்று இந்த பாடலை விசுவாசத்தோடு, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை என்கிற பாடலை விசுவாச அறிக்கை செய்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க சத்தமா எல்லாவற்றையும் நிரப்பும் நீர். ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமாய், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே சகலத்தையும் வார்த்தையாலே நம்பி சொல்லுங்க. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் ஆமென் கரத்தினால் செய்து. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. இப்ப சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக தான் சகோதரா. ஓ, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ. ஓ, அதினதின் காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். Yes, Jesus. ஆமென். எனக்காக
நம்புறவங்க இப்ப கைகளை உயர்த்தி சத்தமா, உங்க கைகள் கூடுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் மாமா சேல மாலா கடலறியாதரா ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது. ஒரே சத்தமாய் நல்லவரே நல்லவரே வல்லவரே. அப்படியே கைகளே செய்த ஆராதனை ஆராதனை. ஆமென் அப்பா. ஓ ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. எஸ், கிருபை கிருபை. ஹல்லேலூயா. எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் நிமித்தம் நீர் செய்த உம்முடைய அதிசயங்களுக்காக, எங்களுக்கு நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை எவ்வளவு பெரியது. எங்களோடு பேசினீர், எங்கள் நிமித்தம் நீர் செய்தவைகள் இது விவரித்து சொல்லி முடியாதப்பா. எத்தனை எத்தனை ஆச்சரியம். எல்லா மகிமை உமக்கு. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இதை எண்ணி துதிக்க கிருபை தாரும். இந்த வருஷ கடைசியும் வருகிற புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.